அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகில் நம்முடைய வீடுகளுக்கு பிரதான வாசல்களும் மற்றும் பிற வாசல்களும் இருப்பதை போல சொர்க்கத்திலும் பிரதான வாசலும் மற்றும் பிற வாசல்களும் இருக்கின்றன. புகாரி ஷரீஃபினுடைய மிக நீண்ட ஹதீஸினுடைய கடைசி பகுதி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சஜிதாவில் வீழ்ந்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், என்ன வேண்டும் கேளுங்கள், யாருக்கு பரிந்து பேசுகிறீர்களோ பேசுங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரப்பி உம்மத்தி, இறைவா என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹு தஆலா கூறுவான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதோ யாருக்கு கேள்வி கணக்கு இல்லையோ அவர்களை சொர்க்க வாசல்களிலிருந்து பாபுல் யமீன் என்று சொல்லப்படக்கூடிய வலது வாசல் வழியாக இவர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க வாசல்களுடைய அந்த கதவினுடைய அகலத்தின் அளவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுவார்கள், அந்த இரண்டு கதவுகளுக்கு மத்தியில் உள்ள அளவாகிறது மக்காவிலிருந்து ஹிம்யர் என்ற பகுதி வரை. ஹிம்யர் என்பது யமன் தேசத்தினுடைய பகுதியாகும். ஏறத்தாழ 1600 கிலோமீட்டர்கள் கணக்கிலே வருகிறது. இன்னொரு ரிவாயத்திலே மக்காவிலிருந்து புஸ்ரா வரை என்று வருகிறது. அதற்கும் 1200 கிலோமீட்டர் ஏறத்தாழ தொலை தூரமாகும். இன்னொரு ரிவாயத்திலே மக்காவிலிருந்து ஹஜர் வரை என்று வருகிறது. ஏறத்தாழ அதற்கும் 1200 கிலோமீட்டர் தொலை தூரமாகும். இதுவாவது பரவாயில்லை. இன்னொரு ரிவாயத்திலே இப்படி வருகிறது, 40 ஆண்டுகள் நடக்கும் தொலை தூரம் 2 கதவுகளுடைய தொலை தூரம் என்பதாக. சாதாரணமாக அன்றைய காலகட்டத்தில் ஒட்டகத்தில் ஒரு நாளைக்கு 35 40 கிலோமீட்டர்கள் பயணமாவார்கள். ஒரு ஆண்டுக்கு 12,000 கிலோமீட்டர். 40 ஆண்டுகளுக்கு 4,80,000 கிலோமீட்டர் என்பது கணக்கிலே வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய மொத்த சுற்றளவே 40,000 கிலோமீட்டர் தான். ஆனால் சுவனத்தினுடைய இரு கதவுகளுடைய தூரம் மட்டுமே 4 லட்சம் கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கிறது என்றால் சுவனத்தின் வாசல்களை, அதனுடைய கதவுகளை எப்படித்தான் கற்பனைக்குள் கொண்டு வந்து விட முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, இது பிரதான வாசல். இது போக சில வாசல்களும் இருக்கின்றன. ஹதீஸ்களிலே சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் என்பதாக நிறைய இடங்களிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவர் ஒளு செய்கிறார், பரிபூரணமாக ஒளு செய்கிறார். ஒளு செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுவாரேயானால் சொர்க்கத்தின் 8 வாசல்களும் அவருக்காக திறக்கப்படும். அவர் விரும்பிய வாசல் வழியாக உள்ளே செல்லலாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இன்னொரு சமயத்திலே யார் அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் நோன்பு நோற்று ஜகாத்தும் கொடுத்து தொழுகையை நிலைநிறுத்துவாரோ அவருக்காக சொர்க்கத்தின் வாசல்கள் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் வாசல்களின் வழியாக உள்ளே நுழைவிப்பான். சொர்க்கத்துடைய வாசல்கள் 8 ஆகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சமயத்தில் ஒரு மனிதனுக்கு 3 குழந்தைகள் இருந்து அந்த 3 குழந்தைகளும் பருவ வயதை எய்துவதற்கு முன்னாலேயே மரணித்து விடுவார்களேயானால் சொர்க்கத்திலே 8 வாசல்களிலும் அந்த குழந்தைகள் இவர்களை வரவேற்க காத்திருக்கும், அவர் விரும்பிய வாசல் வழியாக உள்ளே செல்லலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மேற்கூறிய ஹதீஸ்களின் அடிப்படையில சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கின்றன என்பது தெளிவாகிறது. அந்த வாசல்களுக்கு சில ஹதீஸ்களிலே தெளிவான பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபு ஸலாத், தொழுகையின் வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். யார் ஹிஜ்ரத், யார் போர் செய்கிறார்களோ அவர்கள் பாபுல் ஜிஹாத் வழியாக உள்ளே செல்வார்கள். யார் நோன்பாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபுர் ரய்யான் வழியாக உள்ளே செல்வார்கள். யார் தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் பாபு சதகா வழியாக உள்ளே செல்வார்கள். இது போக 4 வாசல்கள் இருக்கின்றன. அவைகளுக்கான பெயர்கள் தெளிவாக ஹதீஸ்களிலே சொல்லப்படவில்லை. இருந்தாலும் பல ஹதீஸ்களின் அடிப்படையிலே பல பெயர்கள் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 வாசல்களுடைய பெயர்களையும் சொல்லியதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், இந்த எல்லா வாசல்களின் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரேயானால் அவருக்கு எந்த சிரமமும் இருக்காதில்லையா என்று கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆம் என்பார்கள். அப்படியானால் அந்த எல்லா வாசலின் வழியாகவும் அழைக்கப்படுபவர்கள் யார் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, அந்த எல்லா வாசல்களின் வழியாகவும் அழைக்கப்படுபவர்களில் நீயும் ஒருவராக இருப்பீர் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த 8 வாசல்களின் வழியாக அழைக்கப்படுவோரில் நாமும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தின் வாசல் வழியாக உள்ளே செல்கிறோம். நமக்கான வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக அங்கே காத்திருக்கிறது. என்ன மாதிரியான வரவேற்பு? இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். சொர்க்க வாசல்களை பற்றி பேசிவிட்டு அது சம்பந்தமான திக்ரை சொல்லுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், சொர்க்க வாசல்களிலிருந்து ஒரு வாசலை உங்களுக்கு நான் அறிவித்து தரவா என்பதாக. சஹாபாக்கள் கண்டிப்பாக யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுவார்கள். ஆம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது சுவன வாசல்களில் ஒரு வாசல், தவற விட்டு விடாதீர்கள். நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.